விராட் கோலியை நினைத்து தாம் கவலைப்படவில்லை அப்படின்னு டேவிட் வார்னர் சொல்லியிருக்காரு. என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஆஸ்திரேலியாவுக்கு சென்றுள்ள இந்திய கிரிக்கெட் அணி 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடுது. இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான முதலாவது டெஸ்ட் போட்டி வருகிற 22ஆம் தேதியில பெர்த்தில் தொடங்குது. கடந்த காலங்களில் ஆஸ்திரேலியா மண்ணில் சிறப்பாக செயல்பட்டு வந்த இந்தியாவின் நம்பிக்கை நட்சத்திரம் விராட் கோலி சமீப காலமாக சொந்த மண்ணில் கூட சுமாரான செயல்பாடுகளையே வெளிப்படுத்தி வராரு. இதனால இந்த தொடரில் இந்தியா வெற்றி பெற அவர் சிறப்பாக செயல்பட வேண்டிய அவசியமா இருக்கு. மேலும் இது ஆஸ்திரேலியாவில் அவரது கடைசி தொடராக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்நிலையில உண்மையில விராட் கோலியை நினைத்து தாம் கவலைப்படவில்லை என்று ஆஸ்திரேலிய முன்னாள் வீரர் டேவிட் வார்னர் சொல்லியிருக்காரு. ஏனெனில் அழுத்தத்தில் உள்ள விராட் கோலி சிறப்பாக செயல்பட அதிக வாய்ப்புள்ளதாக வார்னர் தெரிவிச்சிருக்காரு. எனவே ஆஸ்திரேலிய அணியை நினைத்து தான் தாம் கவலைப்படுவதாக தெரிவிக்கும் அவர் இது பற்றி பேசியிருக்காரு. நான் விராட் கோலியை நினைத்து கவலைப்படுகிறேன், ஆனால் மற்றவர்கள் சொல்லும் காரணங்களுக்காக அல்ல. இந்த மாதம் நியூசிலாந்துக்கு எதிராக 3-0 என்ற கணக்கில் தோல்வியை சந்தித்ததால் விராட் கோலி முடிந்து விட்டதாக மக்கள் எழுகிறார்கள். ஆனால் உண்மையில் நான் ஆஸ்திரேலியாவுக்காக கவலைப்படுகிறேன். இது பார்டர் கவாஸ்கர் கோப்பை. அவர் எப்போதும் ஆஸ்திரேலியாவில் அடியெடுத்து வைத்து சவாலை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறார். அவர் தடுமாற்றத்திலிருந்து மீண்டு வந்து விமர்சகர்களுக்கு பதிலடி கொடுப்பதற்கு இதைவிட சிறந்த வாய்ப்பு கிடைக்காது. அதற்காக அவர் இங்கே வந்து சில ரன்கள் குவிக்கப் போகிறார். அதற்காக நான் ஆஸ்திரேலியா அணியை நினைத்து கவலைப்படுகிறேன். எனவே ஆஸ்திரேலியாவின் நன்மைக்காக அவர் இங்கே சிறப்பாக விளையாடக்கூடாது என்றுதான் நான் விரும்புகிறேன். ஆனாலும் அவர் இங்கே தன்னை நிரூபிப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கு. அதே சமயம் விராட் கோலி இதற்கு முன் இது போன்ற சரிவை சந்தித்ததே இல்லை. வயது காரணமாக அவர் தடுமாறலாம் என்று மக்கள் நினைக்கிறாங்க. ஆனால் இப்போதும் அவர் உலகத்தரம் வாய்ந்த வீரர். அவரை போன்ற வீரர்கள் தடுமாறிய காலங்கள் கடந்து மீண்டும் வெளியே வருவாங்க. இது ஆஸ்திரேலியாவில் விராட் கோலி கடைசியாக விளையாடும் தொடராக இருக்கக்கூடும். எனவே இது அவரை நாம் கடைசியாக ரசிக்க வேண்டிய நேரம் அப்படின்னு சொல்லியிருக்காரு.